திருச்செந்தூர் முருகன் கோவில். முருகன் கோவில் வரும் பக்தர்களுடைய வலி வேதனை ஐயா கோவில் திருச்செந்தூரில் மூவர் சமாதி. மூவர் சமாதியை சுற்றி இன்று நிலை. மூவர் சமாதியை சுற்றிலும் சிறுநீர் கழிக்கப்படுகிறது. சிறுநீர் கழிக்கும் பகுதியாக மாற்றப்பட்டுள்ளது. சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சரியான பக்தர்களுக்கு கழிப்பட வசதி இல்லாததால் கோவிலை சுற்றி சிறுநீர் கழிக்கும் பகுதியாக செயல்படுத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு கழிவறையை கொடுத்திருக்கிறார் நம்மளுடைய தமிழகத்தினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு அவர்கள். பக்தர்களுக்கு சுகாதாரமாக கொடுக்கப்பட்ட கழிவறைகள். இந்த கழிவறை இதுதான் திருச்செந்தூர் வரும் பக்தர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். முருகன் கோவில் பக்தர்கள் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தப்படுகிறார்கள், எந்த அளவுக்கு பக்தர்கள் மன உளைச்சல் அடைவார்கள். ஏன் இந்த அறநிலைத்துறைக்கு காது கேட்கவில்லையா? இது குளியல் தொட்டி, இங்கு தண்ணி நிரப்புவதில்லை. ஏனென்றால் தனியார் விடுதிகளுக்கு இது குளியல் தொட்டி, இங்கு தண்ணீர் நிரப்புவது கிடையாது. ஏனென்றால் பக்தர்கள் பயனடைந்து விடக்கூடாது என்பதற்காக கோயில் நிர்வாகத்தினுடைய செயல்பாடு. அதிகப்படியான கழிவறைகள் ஓட்டை உடசலுமாக பாதுகாப்பான குண்டி வசதிகள் கூட இல்லாமல் கையை வைத்து இழுத்து கொண்டு கழிவறை செல்லும் இந்த இழிவு நிலை. இந்த கழிவறையில் மது அடிப்பது தொடர்கிறது. இங்குள்ள பக்தர்களே மன உளைச்சலுடன் தெரியப்படுத்துகின்றனர். முருகன் கோயில் வரும் பக்தர்களுக்கு கழிவறைக்கு முன்னாடி உள்ள சுகாதாரத்தை பாருங்கள். எந்த அளவுக்கு பக்தர்களுக்கு கழிவறைகளை கோயில் நிர்வாகம் கொடுத்துருக்குன்னு. ஒரு பாதுகாப்பு இல்லை, அடிப்படை சுகாதாரம் இல்லை. அனைத்தும் பொதுவெளியில் கொடிய நோயை ஏற்படுத்தி வகையில்தான் இன்றைக்குள்ள திருச்செந்தூர் கோயில் நிர்வாகம் இருக்குது. கோயில் உள்ள மனித மலக்கழிவுகளை பொதுவெளியில் பக்தர்கள் செல்லக்கூடிய பொது வழியில் கோயில் நிர்வாகம் விட்டுக்கிட்டு இருக்கு. இந்த கழிவுநீர் சாக்கடைக்கு முன்னாடி தான் பணியாளர்களுடைய குடியிருப்பு. குழந்தைகளோடு இருக்கும் இந்த பணியாளர்களுடைய குடும்பத்தினுடைய சுகாதாரத்தை என்ன சொல்வது? முருகன் கோவில் வாசல் முன்பாக உள்ள சுகாதாரம், இதை தாண்டி தான் பக்தர்கள் கோயிலுக்குள் செல்ல வேண்டும்.